திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் கட்சின்னு நினைக்காதீங்க, அமைச்சர் சார்பில் அப்படி ஒரு காலம் வரவே வராது. நீங்க எவனாக இருந்தாலும் இப்போது சில பேர் சில பகுதிகளை ஒதுக்கி விட்டு சில பகுதிக்காக ஆய்வு செய்யலாமா என்று டெல்லியில கேட்டதாக சொன்னார்கள். ஆனால் எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு துளி ஏக்கரை கூட நம்ம பகுதியில இருந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதை நீங்க தெளிவுபடுத்துங்க. அப்படி அழைக்கிற போது நாங்களே நீங்களோட உங்களோடு சேர்ந்து முதல் போராட்ட கள வீரனாக நாங்கள் நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து நாங்க சொன்னதைத்தான் செஞ்சுட்டே இருக்கிறோம். அதனால என்னடா எல்லா ஜனநாயக நாட்டில் நாங்க வர்றோம், போராடுறோம், நாங்க வர்றோம், செய்யறோம். நம்ம ஒன்றிய அரசை எக்காரணத்தை கண்டும் இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்றதுல இருக்கோம். அவங்க நாங்க சும்மா ஒத்தி வச்சிருக்கிறோம், அதை பாக்குறேன். ஒத்தி வச்சாலும் சரி, அதை வச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல மேலூர் பகுதியில நம்ம பகுதியில அது வராதுன்றதை நாங்க உறுதியா சொல்றோம். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நிச்சயமாக இருக்காது. இதுல அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் அதை கொண்டு வந்திருக்கு. அனைத்து தரப்பு மக்களும் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. போராடுறது அவருடைய உரிமை. கட்சிகள் அவர்கள் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதை சொல்லட்டும். ஆனால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து நம்முடைய முதலமைச்சர் இந்த பகுதியில் டங்ஷனை வர விட மாட்டார். இதை விட ஒரு முதலமைச்சர், எந்த முதலமைச்சரும் சொல்லாததை இப்ப இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் என் பதவியை கூட நான் ராஜினாமா செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இதை நிச்சயமாக நீங்கள் மக்கள் 100% இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை உங்களிடத்தில் சந்தித்து நான் சொல்வதற்காக இங்க மீண்டும் வருகை தந்திருக்கிறேன். நான் உங்கள் பகுதி, உங்கள் வீட்டுக்குள்ள சும்மா ஏதோ வாயில அதை சொல்லிட்டு போயிட்டு செய்யறவங்க இல்லை. என்ன நீங்க சொன்னீங்கன்னு எப்பயும் என்னை கேட்கலாம். அது எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதனால ஒருத்தர் வந்தாரு, நீங்க அவர் சொன்னாலும் சரி, இவர் சொன்னாலும் சரி, எவர் சொன்னாலும் சொல்றது எது வேணாலும் ஈஸி. மக்களை கிளறுன்றது ஒரு ஈஸி தான். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எதை சாதிக்கலாம்ன்ற ஒரு இது இருக்கும். அந்த வலு அவருடைய சார்பிலே, முதலுடைய சார்பிலே நீங்கள் எப்போது வரவே வராதுன்றத சொல்றோம். உங்கள் மனநிலை இருக்கிற போது யார் இன்றைக்கு கூட நேற்றைய தினம் கூட நம்முடைய மைண்ட்ஸ் டிடி சொன்னாரு, என்ன கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் சார். நம்ம மாவட்ட நிர்வாக கவர்மெண்ட் கேட்காம ஒரு துளி கூட ரெக்கார்டெல்லாம் எந்த ஒரு சின்னது கூட சும்மா கேட்டா கூட நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நேற்று தினம் என்கிட்ட சொன்னாரு. அதனால நீங்க எந்த பயமும் எந்த கவலையும் பட வேணாம். அது வாடியில சொல்லிட்டே இருக்கட்டும். ஏன் இந்த தப்பா சொல்லின்னு நினைச்சுக்கிறாதீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்க கார்பரேட் கம்பெனி வரப்போகுது, கார்பரேட் கம்பெனின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு பண்ணிச்சு. நம்ம தமிழ்நாடு அரசு அன்னைக்கு எழுத்துதான். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு துளி கூட வராது. தயவு செய்து நீங்க நம்புங்க, தைரியமா இருங்க. நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் நிச்சயமா நீங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளையும் பார்த்திருப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். அதனால முதலமைச்சர் சொல்றது அது 100% நம்முடைய மக்களுக்கு ஒரு துளி கூட பாதிப்பு வராமல் கட்டாயம் பார்த்துக் கொள்வார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று உங்களுடைய மக்கள் மத்தியில நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.